வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரீட்மன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது. பால்ய பருவம் உள்ளிட்ட தமது பொது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்திருப்பதாக பிரதமர் பதிவு. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் தலைமையகத்தை மாற்றும் நடவடிக்கை மிசோரம் மாநிலத்தின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ₹1112 கோடி மதிப்பீட்டில் தமிழகத்தில் 2 புதிய மின்னணு சாதன உற்பத்தி பூங்காக்கள் அமைக்கப்படும். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். 2028ஆம் ஆண்டிற்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும். உலக நிதி சேவை அமைப்பான மோர்கன் ஸ்டான்லி கணிப்பு. காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு. வானொலி சேவைகளை நல்ல முறையில் வழங்கும்படி அறிவுறுத்தல். உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். சென்னை பார் சங்கத்தின் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். உழவர் சந்தையிலிருந்து வீடுகளுக்கு நேரடியாக காய்கறிகளை வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. செவ்வாய் கிரகத்திற்கு மாதிரி செயற்கைக்கோளை அனுப்பி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா. இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம். ஏமன் தலைநகர் சனாவின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் சராமரி குண்டு வீச்சு. ஹவுதி தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். தில்லி அணியை வீழ்த்தி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை அணி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புகழ்பெற்ற பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரீட்மன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது. இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் தமக்கு சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாலிய பருவம், இமயமலையில் தாம் கழித்த சில காலங்கள், பொது வாழ்க்கையில் தமது பயணம் உட்பட பல்வேறு விதமான தலைப்புகளில் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர், இந்த நிகழ்ச்சி இன்று மாலை ஒலிபரப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே லெக்ஸ் ஃப்ரீட்மன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியுடனான இந்த கலந்துரையாடலே தமது வாழ்க்கையில் நடத்திய மிகச்சிறந்த கலந்துரையாடலாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ₹1112 கோடி மதிப்பீட்டில் தமிழகத்தில் 2 மின்னணு உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பயணமாக சென்னை வந்த மத்திய தகவல் ஒலிபரப்பு, ரயில்வே, மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு தகவல் ஒலிபரப்பு உட்பட பல்வேறு அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு உற்பத்தி துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஜெட்வொர்க் மின்னணுவியல் மையத்தை தொடங்கி வைத்ததுடன் அதன் விரிவாக்க மையத்திற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் உரையாற்றிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் 77 ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாகவும் 715 ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தமிழகத்தில் தற்போது 8 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். ஜெட்வொர்க் மின்னணுவியல் தொழிற்சாலை 200 கோடி ரூபாய் செலவில் 15 ஏக்கரில் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார்.
அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மத்திய அரசு மரியாதை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை முன்னெடுத்து சென்று பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார். மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அமைச்சர் உலகளவில் தமிழகம் 2ஆம் இடம் வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். Very happy to be here with ZWork for the electronics manufacturing facility here, and we are very proud that electronics manufacturing has grown so well under the leadership of Prime Minister Shri Narendra Modi ji. During his tenure, electronics has now become the second largest export item, and it is growing rapidly at a double-digit growth rate, and a lot of progress has happened. I would also like to announce that 2 new manufacturing clusters, one at Pillai Pakam and second at Manalur, with investment of 1,112 crore. Investment of 1,112 crore are being set up. இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள ஐஐடியின் கண்டுபிடிப்பு வளாகத்திற்கு வருகை தந்த அஸ்வினி வைஷ்ணவ் பொறியியல் மாணவர்கள் குழு உருவாக்கியிருந்த கருடவாகன் என்று பெயரிடப்பட்ட ஹைப்பர் லூப் வாகனத்தை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்திற்கு தேவைப்படும் மென்பொருள் போன்ற மின்னணுவியல் சாதன மேம்பாட்டிற்கு ரயில்வே அமைச்சகம் அனைத்து உதவிகளும் செய்யும் என உறுதியளித்தார். Prime Minister Shri Narendra Modi ji has always put huge emphasis on innovation. Here at IIT Madras, one major experiment, one major project has been taken up by some of the young engineers and the professors for developing a new Hyperloop. Hyperloop basically is like a tube, and this tube will operate. There will be a vacuum inside the tube, and the pod which will operate inside the tube, that will operate in a levitation mode, which means there will be magnetic fields which raise the pod over and above the tracks. It doesn't move on the track. It basically goes up, then moves. That is the principle of Hyperloop. For doing this experiment, I also thank so many industry partners who have participated in this entire thing. I thank the Education Minister, Honorable Shri Dharmendra Pradhan ji, and I thank our Honorable Prime Minister Shri Narendra Modi ji for such big encouragement to this experiment. From Railways, we have been supporting this project for some time through funding as well as through technology, and today we have decided that the entire electronics of this project will be developed in ICF Chennai. பின்னர் சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடி வளாகத்திற்கு சென்ற அமைச்சர் புத்தாக்க மையத்தின் சார்பில் மாணவ மாணவிகளால் உருவாக்கிய 60க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார். மாணவர்களுடன் கலந்துரையாடிய அஸ்வினி வைஷ்ணவ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல் ஆகியவற்றில் நாட்டின் தற்போதைய முன்னெடுப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான சக்தி என பெயரிடப்பட்டுள்ள மைக்ரோ ப்ராசஸரின் தயாரிப்பு குழுவினரை சந்தித்து அதன் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். இந்த சந்திப்பின் போது சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படையின் தலைமையகத்தை ஐஸ்வால் நகரிலிருந்து ஜோகாவ்சாங் என்னும் புறநகருக்கு மாற்றும் நடவடிக்கை மிசோரம் மாநிலத்தின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஐஸ்வாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஐஸ்வால் நகரின் மையப்பகுதியிலிருந்து புறநகருக்கு தலைமையகம் மாற்றப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். சுமார் 35 ஆண்டுகால கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவு ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்லாமல் மிசோரம் மக்கள் மீதான பிரதமர் நரேந்திர மோடியின் அக்கறைக்கு சான்று என்றும் அமித்ஷா கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலங்கள் விரைவான வளர்ச்சியை காண்பது மட்டுமல்லாமல் முன் எப்போதும் இல்லாத அமைதியையும் அனுபவித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த அமைதியான, பாதுகாப்பான, அழகான மிசோரம் மாநிலத்தை உருவாக்குவதில் மத்திய அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைக்கும் ஃபிட் இந்தியா இயக்கம். ஃபிட் இந்தியா நிகழ்ச்சி புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது.
3 நாட்கள் நடைபெற உள்ள இந்த விழா ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. உடல் தகுதி வாய்ந்த ஆரோக்கியமான உடல் பருமனற்ற இந்தியாவை உருவாக்குவதை ஃபிட் இந்தியா இயக்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் துல்லியமாக தகவல்களை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 31வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தமது வருகையின் நினைவாக வானொலி நிலைய வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்ட அமைச்சர் கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த வானொலி நிலையம் இயங்கி வருவதால் மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து முக்கியத்துவம் அளித்து தகவல்கள் ஒலிபரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். காரைக்கால் வானொலி நிலையம் மூலம் பயன்மிகு நிகழ்ச்சிகளை மேலும் சிறப்பாக வழங்க முன் வரும்படி அலுவலர்களை இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார். ஏதாவது ஒரு மீனவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்க. மீனவர்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக நம்ம PMMSY பற்றி எடுத்து சொல்கிறது. இப்போ கிசான் வானியில் கிசானை பற்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி PMMSYயில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மத்ஸ்ய சம்பதா யோஜனாவில் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு கொடுக்கறது, 40% சப்சிடி கொடுக்கறது, 60 லேடிஸ்னால் 60% சப்சிடி கொடுக்கறது. அதே மாதிரி மீனவர்கள் வந்து அவங்க விரும்பினா அந்த குரூப்பாக வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி, ப்ராசஸிங் யூனிட்டு அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஒரு நம்ம PMMS பற்றி வாரம் ஒரு வாட்டி மீனவர்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. 31வது வருஷம் கொண்டாடிட்டு கொண்டு இருக்கீங்க. மார்ச் 6ஆம் தேதி. ஸோ 31வது வருஷம் கொண்டாடுற நேரத்தில் நானும் வந்திருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஸ்டேஷன் நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அனுப்பும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த விண்ணப்பங்களுக்கான பரிந்துரைகள் ராஷ்டிரிய புரஸ்கார் தளத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை அடங்கும். 2028ஆம் ஆண்டிற்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று உலக நிதி சேவை அமைப்பான மோர்கன் ஸ்டான்லி தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டிலிருந்து இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் நிலையில் 2028ஆம் ஆண்டில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்திய பொருளாதாரம் $5.7 டிரில்லியன் அளவுக்கு உயரும் என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மேம்பட்ட உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் பயனாக இந்தியா உலகின் மிகவும் விரும்பத்தக்க நுகர்வோர் சந்தையாக உருவெடுத்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. 1990ஆம் ஆண்டில் உலக பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் 12வது இடத்தில் இருந்த இந்தியா படிப்படியாக முன்னேறி 2023ஆம் ஆண்டில் 5வது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக மோர்கன் ஸ்டான்லி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டிற்குள் உலக ஒட்டுமொத்த உற்பத்தியில் 4.5% இந்தியா பங்களிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு சுகர், எனக்கு வந்து இப்போ லோ சுகர் ஆயிடுச்சு, நீ வந்து போய் எனக்கு எங்க இருந்தாவது ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வரியான்னு கேட்டேன். எனக்கு அழுகே வந்துருச்சு. நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, சீனியர் லீடர்ஸ் யாரும் வேண்டாம், சோனியா காந்தி கூட இருந்தவங்க நான் பார்க்க மாட்டேன். செய்திகள் தொடர்கின்றன. தென் மாநில மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள பழமையான வழக்கறிஞர்கள் சங்கமான மெட்ராஸ் பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு ஆகியவற்றை குறிக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வெவ்வேறு மதம், இனம், பண்பாட்டு முறைகள் இருந்தாலும் இந்தியாவை மதச்சார்பற்ற குடியரசாக நீடிக்க செய்வதில் அரசியல் சாசனம் உயிர்ப்புடன் இருப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து மாநில உரிமைகளை நீதிமன்றங்கள் பாதுகாப்பதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களுக்கு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை அவர் பட்டியலிட்டார்.
உச்சநீதிமன்றத்தோட நீதியரசர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் சென்ற முறை இதே இடத்துல நான் வச்ச ஒரு கோரிக்கையை, ஒரு முக்கியமான கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவுபடுத்துவது நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உச்சநீதிமன்றத்தோட கிளையை சென்னையில் அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அட்டார்னி ஜெனரல்கள் கே பராசரன், கே வேணுகோபால் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், KV விஸ்வநாதன், R மகாதேவன், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்வதுடன் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட 125 கோடி ரூபாய் செலவில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தமிழக அரசின் 2025-26 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அத்துறைக்கான அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்தார். நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், இயற்கை மரணத்திற்கான நிதி 20,000 30,000 உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் 12 கோடி ரூபாயில் 37 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் என்றும், தமிழ்நாட்டின் இயற்கை வேளாண்மை பொருட்களை சந்தைப்படுத்த அரசு கட்டடங்களில் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்றும், சிறு தானிய இயக்கத்தை செயல்படுத்த 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 1 லட்சம் ஏக்கரில் 12 கோடி ரூபாயில் மாற்று பயிர் சாகுபடி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், 15 கோடி ரூபாய் செலவில் 7 அரசு விதை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும், உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மூலம் 3000 மெட்ரிக் டன் விதைகள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்படும் என்றும் அறிவித்தார். இயற்கை சீற்றங்களால் பயிர் பாதிப்பிலிருந்து உழவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க 841 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், தமிழ்நாட்டில் முதன்முறையாக 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முந்திரி வாரியம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 20 உழவர் சந்தைகளிலிருந்து பசுமை காய்கறிகளை ஆன்லைன் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றார். இணைய வர்த்தகம் வாயிலாக உழவர் சந்தை காய்கறிகள் நுகர்வோர் இல்லத்திற்கே விநியோகம், உழவர் சந்தைகளின் செயல்பாடுகளை அதிகரித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக மாவட்ட தலைமை இடங்களுக்கு அருகில் உள்ள உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும். முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 20 உழவர் சந்தைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். ஜப்பான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100 முன்னோடி உழவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும், அங்கு செயல்படுத்தப்படும் வேளாண் தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வேளாண் காடுகள் சார்ந்த கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும், வேளாண் காடுகளை அமைக்க உழவர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் தமது பட்ஜெட் உரையில் அறிவித்தார். செவ்வாய் கிரகத்திற்கு மாதிரி செயற்கைக்கோளை அனுப்பி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா என்று இஸ்ரோ தலைவர் V நாராயணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 28,400 கிலோமீட்டர் தூரத்தில் 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைத்தும் அதனை பிரித்தும் இந்தியா சாதனை புரிந்துள்ளதாக கூறினார். விரைவில் சந்திரயான் 4 விண்கலத்தை அனுப்ப இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் மனிதனை விண்ணில் அனுப்பும் திட்டத்திற்கு முன்னதாக ஆள் இல்லாத ராக்கெட்டை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், குமரி மாவட்டம் அருகே உள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரையோஜெனிக் இன்ஜினில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை 100 வினாடிகளில் செலுத்தி முழு வெற்றி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்டேஜ் எல்லாம் இந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் ஃபிளாக் ஆஃப் பண்ணி அடுத்த ராக்கெட்டுக்குள்ள ஸ்டேஜை ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு அதே மாதிரி மகேந்திர ஒரு பெரிய சாதனை நடந்தது. இந்த பொதுவாக இந்த கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜினை ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த விண்ணில உள்ள அந்த மாதிரி வெப்பநிலை, அங்கே உள்ள இந்த ப்ரெஷர் அதெல்லாம் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். பட் அது டெஸ்ட் பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு ஆல்டர்னேட் ஆகிட்டு ஒரு
நியூ சிஸ்டம் நாசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்மளே டெவலப் பண்ணி அதை வச்சு நேற்று 100 செகண்ட் முதல் ராக்கெட் ஃபிளைட் இன்ஜினை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணி தான் ப்ரெஸ்லாம் வந்திருக்கும். அது அடுத்த ஒரு சாதனை. மத்திய அரசின் திட்டங்களில் பயன்பெறும் வகையில் விவசாயிகளுக்கான தேசிய அடையாள எண் பெறுவதற்காக அரியலூர் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை ஆர்வத்துடன் இணையத்தில் பதிவேற்றி வருகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு என்பதால் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை, மானியத்தில் சொட்டுநீர் பாசன கருவிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை வழங்கி மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது. மத்திய அரசு வழங்கும் பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு மானிய திட்டங்கள் விவசாயி அல்லாதவர்களுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இணைய வழியில் விவசாயிகளின் நில உடைமைகளை பதிவு செய்யும் முறை அரியலூர் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அரசின் நேரடி கண்காணிப்பில் இருக்கவும், அரசின் திட்டங்களில் விவசாயிகள் அல்லாத நபர்கள் பயனடைவதை தடுக்கும் வகையில் விவசாயிகளுக்கு தேசிய அடையாள அட்டை எண் வழங்கப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகத்துறை, தன்னார்வலர்கள் மற்றும் பொது சேவை மையங்களிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான உதவித்தொகை பெறும் 69,026 விவசாயிகளில் இதுவரை 31,658 விவசாயிகள் அடையாள எண் பெறுவதற்கு பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள விவசாயிகளும் தங்களது நில உடைமைகளை பதிவு செய்ய உரிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வேளாண்மை துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அரியலூர் வேளாண் உதவி இயக்குனர் சாந்தி கூறும்போது, விவசாயிகள் நிலங்களுக்கான தனி அடையாள எண் முதல்ல யார் வாங்கணும்னா பாரத பிரதம மந்திரியின் கௌரவ நிதி திட்டம் வாங்குறாங்க இல்லையா, அவங்க அந்த அனைத்து விவசாயிகளும் இந்த அடையாள எண்ணை வாங்கணும். ஏன்னா இனிவரும் காலங்களில் இந்த அடையாள எண் இருந்தாதான் அவங்க தொடர்ந்து அந்த நிதியை பெற முடியும். அது மட்டும் இல்லாம இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள் வாங்குறது, வாடகையில போய் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு எடுக்கிறது, விதை, பூச்சி மருந்து மானியம் எது நம்ம பெறணும்னாலும் இந்த தனி அடையாள எண் இருந்தாதான் பெற முடியும். அதனால நாங்க எல்லா பஞ்சாயத்துகளிலும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரோம். நில உடைமை பதிவுகள் சார்பான பதிவு செய்துள்ளேன். இந்த பதிவானது அரசு, மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற நலத்திட்ட உதவிகள் மற்றும் இன்சூரன்ஸ், பயிர்க்கடன், சப்டிஷன் பொருட்கள் வாங்குவதற்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் இது மிகவும் இன்றியமையாததாகும். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். அடுத்து வருவது மாநில செய்திகள். தமிழ் வளர்ச்சிக்கு நிதிநிலை அறிக்கையில் மாநில அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாக மாநில கதர் மற்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் விழுப்புரத்தில் மாலையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். நிகழ்ச்சியில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் லட்சுமணன், சபா ராஜேந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இறுதியாண்டு படிப்பு முடித்து அரியர்ஸ் பாடங்கள் வைத்துள்ள மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு காரணங்களால் சில பாடங்களில் தேர்ச்சியடையாமல் தங்களின் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல இயலாத மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு ஒன்றில் கூறியுள்ள மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், வரும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் ஆகிய பருவத் தேர்வுகளின் போது இவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சிறப்பு வாய்ப்பை பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள முன்வருமாறு அமைச்சர் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுபான ஊழல் விவகாரத்தில் மாநில அரசு மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாக பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டாஸ்மாக் மதுபான விவகாரத்தில் 3 வகையாக இந்த முறைகேடு நடந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இது தவிர மாநில அரசின் பல்வேறு ஊழல்களையும் அமலாக்கத்துறை விரைவில் வெளிக்கொண்டு வரும் என்றும் SR சேகர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் அடுத்த மாதம் நிறைவடையும் என நாமக்கல் மக்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திட்டப்பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏப்ரல் மாதம் முதல் 6 மாதங்களுக்கு சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் முழுமை பெற்று பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நாளொன்றிற்கு 8 லட்சம் பேருக்கு தலா 77 லிட்டர் குடிநீர் வழங்க முடியும் என்றும் மக்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உறுதியளித்தார்.
இந்திய ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பிற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த திருமணம் ஆகாத ஆண்களும் பெண்களும் joinindianarmy.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், ஜூன் மாதம் ஆன்லைன் எழுத்துத் தேர்வு தமிழ் உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும் என்றும் ராணுவத்தின் ஆள் சேர்ப்பு அலுவலக சென்னை தலைமையகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் IPL கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் கிரிக்கெட் டிக்கெட் வைத்திருக்கும் ரசிகர்கள் அனைவரும் மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகிற 23, 28, 30 மற்றும் ஏப்ரல் 5, 8, 11 ஆகிய தேதிகளில் சேப்பாக்கம் MA சிதம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெறும் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்குகிறது. கிரிக்கெட் ரசிகர்களின் வசதிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கும் இடையே இன்று உடன்பாடு கையெழுத்தானது. இதன்படி சென்னை நகரின் எந்தவொரு மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்தும் போட்டி நடைபெறும் மைதானம் அருகே அமைந்துள்ள அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையம் வரை கிரிக்கெட் டிக்கெட்டை காட்டி இலவசமாக பயணம் செய்யலாம். போட்டி நடைபெறும் நாட்களில் நள்ளிரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதநீர் இறக்கி விற்பனை செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழர்களின் அடையாளமாகவும் மாநில மரமாகவும் விளங்கும் பனை மரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி, மத்தூர், ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் உள்ளன. இந்த மரங்களை நம்பி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த விவசாயிகள் இங்குள்ள பனைமரங்களில் இருந்து நுங்கு, பதநீர், வெல்லம், பனம்பழம், பனங்கிழங்கு போன்ற உணவுப் பொருட்களையும், விசிறி, கூடைகள், விறகு போன்ற மக்களுக்கு பயன்படுகின்ற பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கின்றனர். கோடை வெயில் தொடங்கிய நிலையில் அதிகாலையில் பனை மரங்களில் ஏறி ஒரு மரத்திற்கு 4 லிட்டர் பதநீர் வீதம் ஒரு நாளைக்கு 50 முதல் 100 லிட்டர் பதநீர் இறக்கி குடங்களில் சேமித்து கிருஷ்ணகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரி, பெங்களூரு ஆகிய தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றனர். உடலுக்கு குளிர்ச்சி தருவது, வயிற்றுப்புண் குணமாவது, தோல் நோய்கள் குணமாவது போன்ற பல்வேறு பலன்களை தருவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி பருகுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் வெயிலோடு சேர்த்து பதநீர் விற்பனையும் அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். கிருஷ்ணகிரியில் இருந்து சி. ராஜா. அமெரிக்க போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவை அடுத்து ஹவுதி தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முக்கிய கடற்பகுதிகளில் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தாத வரையில் ஹவுதி தீவிரவாதிகள் மீது கடுமையான தாக்குதல் தொடரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹவுதி தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் இடங்களை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகின் எந்த கடல் பகுதியிலும் அமெரிக்காவின் வணிக கப்பல்களையும் கடற்படை கப்பல்களையும் தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது என்று ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஹவுதி தீவிரவாதிகளுக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஈரானை அவர் அறிவுறுத்தியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஹர்மன்பிரீத் கவுர் 44 பந்தில் 66 ரன்களை எடுத்தார். 150 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.